ஜெய் வாராகி, என்னுடைய அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, காலம் காலமாக நீயும் எல்லா விஷயத்திற்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறாய். ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் எல்லா விஷயத்திற்கும் போராடி கொண்டு ஒவ்வொரு நபரிடமும் அசிங்கப்பட்டு கொண்டு நீயும் எல்லா விஷயத்திலும் போராடி கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தெரிந்தவுடன் நீயும் சோர்ந்து போய்தான் இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, இது இயல்புதானே. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நடக்கும் என்று காத்துக்கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அது கொடுத்தால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு மனவலியை தரும் தானே. தங்கமே, உன்னுடைய இந்த வாராகி அம்மா உனக்கான அனைத்து விஷயங்களையும் சரி செய்யவே வந்துவிட்டேன் அம்மா. வரும் அனைத்து நாளுமே இனி உன் வாழ்க்கையில் இனி எல்லா நாளுமே உனக்கு சுபமான நாளாகவும் எல்லா நாளுமே இனி உனக்கு சாதகமான நாளாகவுமே அமையும் தங்கமே. நீ பொறுத்திருந்து பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இழக்க இனி எல்லா நாளுமே உனக்கு பிடித்தமான நாளாகவும் உனக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாகவும் மட்டுமே தான் நடக்கும். இனிமேல் நீ காலத்தையும் திட்ட வேண்டாம், முன்னையும் திட்டிக்கொள்ள வேண்டாம், தெய்வத்தையும் திட்ட வேண்டாம். இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் பார். நீ போராடிய போராட்டங்கள் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான், மற்றபடி வேறு எதற்காகவுமே அல்ல. நீ போராடியது அனைத்தும் வீண் போகும் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக வீண் போகவே போகாது. நீ எது போல வாழ வேண்டும் என்று இத்தனை நாள் போராட்டத்தோடு கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய ஏக்கங்களும் உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய ஆசைகளையும் செய்து தரவேதான் நான் இருக்கிறேனே தவிர உன்னை எந்த ஒரு நிலையிலும் உன்னை கவலைப்படுத்தவோ இல்லை தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொந்தரவு படுத்தவோ நான் இல்லவே இல்லை. சீக்கிரத்தில் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக மாற்றி உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே இந்த வாராகியானவள் தருவேன். வாராகிக்கு தெரியாதது ஏதாவது இருக்கிறதா? நீயே சொல் பார்க்கலாம். இந்த வாராகிக்கு எல்லாமே தெரியும். நீ யார், உன்னை எல்லோரும் எப்படி வைத்திருக்கிறார்கள், நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது அனைத்துமே தெரியும். அதனால் நீ எதையும் நினைத்து குழம்ப வேண்டாம். உன்னுடைய ஆசைகளை நடத்தி வைக்கவும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை உன்னிடமிருந்து எடுத்து உனக்கு பிடித்தது போல எல்லா விஷயத்தையும் அள்ளித்தரவும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்வதோ தேவையில்லாமல் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் மனதுக்குள் போட்டு புழுங்கிக் கொண்டே இருப்பதோ எதையும் தேவையில்லாமல் செய்ய வேண்டாம். அமைதியாக வாழும் ஆசைப்படுகிறாய். அமைதியான வாழ்க்கையை வாழ நீ ஆசைப்படுகிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியான வாழ்க்கையை நானே தருவேன். நீ அனைவரிடமும் தேடி தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் உனக்கு என்ன வேண்டும் அது என்னிடம் கேள். எப்பொழுதும் என்னிடம்தானே எல்லாம் கேட்பாய். திடீரென்று எதற்காக என்னை வெறுக்க ஆரம்பித்தாய்? நான் எதுவுமே செய்யவில்லை என்றா? எல்லாமே செய்வேன். பொறுத்திருந்து என்னிடமிருந்து அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளும் வழியை மட்டும் பார். தேவையில்லாத யோசனைகளோ கவலைகளோ எதுவுமே தேவை கிடையாது. சந்தோஷமும் மனதில் அமைதியும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிப்பதோ எதையும், அதாவது நல்ல விஷயத்தையும் சரி கெட்ட விஷயத்தையும் சரி எதையும் பற்றி தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம். உனக்கு எல்லா விஷயத்தையும் நடத்தி தருவதற்கு நான் இருக்கிறேன். அம்மா இருக்கும் பொழுது ஏதாவது பிள்ளைகள் கவலைப்படுவார்களா? யாருமே இல்லாதவர்கள் கவலைப்படுவார்கள். ஒரு நாள் இப்படி இருப்பதினால் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சோகம் இருப்பதினால் எல்லா நாளும் அப்படியே இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபிக்ஷமாக மாறும். எல்லாமே உனக்கு தகுந்தது போலவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே கிடைக்கும். என்னிடம் தேடி ஓடி வந்த என்னுடைய பிள்ளைகள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு நிலையிலும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது. நிம்மதியாக வாழ என்னிடம் எல்லா வழிகளும் இருக்கிறது. சந்தோஷத்தை மட்டுமே இந்த வாராகியானவள் தருவேன். தன்னுடைய பிள்ளைகள்
எப்படி இருக்க வேண்டும், யார் மத்தியில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இனி எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்படவே வேண்டாம். இந்த வாராகியானவள் உன்னை வாழ வைக்க வந்த தெய்வம். உன்னை ஒரு நாளும் கண்கலங்க வைக்க வந்த தெய்வம் கிடையாது. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. சீக்கிரமாக அனைத்து பிரச்சனைகளும் முடியும். உனக்கு தேவையானதும் உனக்கு கிடைக்கும், தேவை இல்லாதது உன்னை விட்டு போகும். எப்பொழுதும் மனதில் பாரத்தோடு இருக்காதே. உன்னுடைய பாரத்தை எதுவாக இருந்தாலும் என்னுடைய காலடியில் போட்டுவிட. சீக்கிரமாக உனக்கு தேவையானதை நடத்தி தருகிறேன். இன்பமும் யோகமும் உன்னை தேடி வரும். நிச்சயமாக உன்னை தேடி வரும். தங்கமே, வாழ்வில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இன்பமும் யோகமும் உன்னை தேடி கண்டிப்பாக வரும். யார் தடுத்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யாராலும் உன்னிடமிருந்து பறிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக அது எப்பேறு பாடுபட்டாவது இந்த வாராகி தந்து விடுவேன். தன்னுடைய பிள்ளையை காப்பது தானே ஒரு தாயுடைய முழுநேர கடமையாக இருக்கும். எனக்கும் அப்படித்தான் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். உனக்கு தேவையானதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களோடு தான் நான் இருக்கிறேன். கண்களை நன்றாக திறந்து பார். உனக்கு தேவையானதை நானே தருகிறேன். எந்த ஒரு நிலையிலும் யாரையும் கண்டு எந்த ஒரு நிலையிலும் யாருக்காகவும் எப்பொழுதும் அழுது நிற்காதே. உனக்காக யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள். நீயும் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்து தருகிறேன், அதை செய்து தருகிறேன் என்று ஒரு பொழுதும் அவர்களுக்காக போய் நின்று உன்னுடைய மரியாதையை கெடுத்து கொள்ளவே வேண்டாம். சந்தோஷமாக இரு. உனக்காக எல்லாவற்றையும் பெற்றுத்தர நான் இருக்கிறேன். கவலைகளை வாழ்வில் எதை கண்டும் நீ அஞ்ச தேவையில்லை. எல்லா விஷயத்தையும் நானே பார்த்து கொள்வேன். நானே சரி செய்வேன். என்னுடைய பிள்ளைக்கு எல்லா இடத்திலும் நானே பாதுகாப்பு கொடுப்பேன். இனிமேல் ஒரு துளி கூட உன்னுடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வரவே கூடாது. கஷ்டப்படுகிறேனே, என்ன பண்ண போகிறேன் என்று தெரியவே இல்லையே என்று எதை நினைத்து புலம்பக்கூடாது. ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் நீ தாராளமாக என்னை தேடி நீ வந்து உனக்கு தேவையான உதவிகளை நீ பெற்றுக்கொள்ளலாம். தைரியமாக இருங்கள். எந்நாளும் எப்பொழுதும் உங்களுக்காக நான் துணை இருந்து உங்களுக்கு அருள் புரிவேன். இதற்கு மேலும் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. உனக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக என்னிடமிருந்து கிடைக்கும்.